இன்றைக்கி சென்னையில் எந்த பகுதி மக்கள் ஒரு திருவிழா கோலத்தில் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஆர்கே நகர் பகுதியில் இருக்கிற மக்கள் தான். ஏதோ அங்கே ஒரு புதிய பண்டிகையோ அங்கே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக அங்கே சந்தோஷமாக இல்லை. அங்கே ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. தமிழ்நாட்டில் இப்போலாம் இடைத்தேர்தல் நடந்தாலே அது திருவிழா தான். டாஸ்மாக் கடைக்கு நல்ல வருமானம், கறிக்கடைக்கு நல்ல வருமானம், அங்கே எல்லாருமே ஒரு ஜாலியான மூடுக்கு வந்துடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? திருமங்கலத்தில் ஆரம்பித்தது தான் இது. இடைத்தேர்தல் வந்தாலே அன்றைக்கி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க வீடு வீடாக சென்று அங்கே இருக்கும் வாக்காளர் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து ஆளுங்கட்சிக்கு வாக்கு சேகரிப்பு தான். திருமங்கலத்தின் பாணி அப்படின்னு, அதாவது திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அடைமொழி வந்துவிட்டது. அதுக்கப்புறம் ஏற்காடில் நடந்த இடைத்தேர்தல், அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தில் நடந்த இடைத்தேர்தல், எல்லாத்துலேயுமே அன்றைக்கி யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்க வீடு வீடாக சென்று பணம் கொடுத்து அங்கே இருக்க வாக்காளர்களெல்லாம் ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்க வைப்பது ஒரு வாடிக்கையாகிவிட்டது. அதே போல தான் இப்போ ஆர்கே நகரில் தமிழகத்தின் முதல்வர் இன்றைக்கு இருக்கும் ஆளுங்கட்சி சார்பாக போட்டியிடுகிறார்கள். அவங்களுக்கு எதிர்த்து பிரதான அரசியல் கட்சிகள் யாரும் போட்டியிடவில்லை. ஆனாலும் அவங்க அதிக அளவில் வாக்குகள் பெற வேண்டும் என்பதற்காக போட்டியே இல்லாத ஒரு தேர்தலில் கூட பெரிய அளவில் செலவு பண்ணி வீடு வீடாக சென்று மூக்குத்தி கொடுத்து, பிரியாணி வாங்கி கொடுத்து, காலையில் டீ வாங்கி கொடுத்து, சில சமயங்களில் சொல்கிறாங்க சலூன் கடையில் கூட சிலருக்கு காசு கொடுத்து அன்றைக்கி சவரம் பண்ணுறதுக்கு கூட பணம் கொடுக்குறாங்கன்னு பேச்சு. இவ்வளவு பணம் கொடுத்து தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டு போடான்றது இந்தியா முழுவதும் பரவிடுச்சு. ஜனநாயகம் என்பது புனிதமானது. இந்த ஜனநாயகத்துக்காக பல பேர் பாடுபட்டிருக்காங்க. இந்த ஜனநாயகத்தில் உரிமை இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்தவுடன் எல்லோருக்கும் உடனே வழங்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு கூட பல நாடுகளில் இந்த ஜனநாயக உரிமை பலருக்கு கிடையாது. ஆனால் கேவலம் தமிழ்நாட்டில் பணம் வாங்கி ஓட்டு போடுறோன்ற கலாச்சாரம் ரொம்ப வேரூன்றி விட்டது. இது எனக்கு பெரிய அளவில் மனவேதனையை தருகிறது. தமிழ்நாட்டில் ஜனநாயகம் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் நாம் அனைவருமே பணம் வாங்கி ஓட்டு போடும் பழக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது அரசியல் கட்சிகளையோ அவர்களை சார்ந்திருக்கிறவர்களே குற்றம் சொல்லி ஒன்றும் பயன் கிடையாது. ஒருவருத்தரும் தங்களுடைய மனசாட்சிப்படி நடந்து கொண்டாலே என்னை பொறுத்தவரை ஒரு மாற்றம் வரும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலையில் அந்த மாற்றம் உடனே வரும்னு கேட்டிங்கன்னா அந்த மாற்றம் வராது. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் பலர் ஆர்கே நகர் பகுதிக்கு சென்று நான் எழுதின ஒரு கடிதத்தை வீடு வீடாக போய் கொடுத்துட்ருக்காங்க, பணம் வாங்கி ஓட்டு போடாதீங்கன்னு. அவங்கக்கிட்ட நான் கேட்டு அறிஞ்சது என்னென்னா, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அறிஞ்சேன். அங்கே எல்லாம் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுக்குற பணத்தை ஏன் வேண்டான்னு சொல்லணும்னு. அதுதான் தமிழ்நாட்டிலுடைய நிலைமை. எதை இலவசமாக கொடுத்தாலும், எதை வீடு தேடி ஃப்ரீயாக கொடுத்தாலும் வாங்கி கொள்கின்ற மனநிலையில் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறோம். இந்த மனநிலை பெரிய அளவில் மாற்றம் வந்தால்தான் என்னை பொறுத்தவரை ஜனநாயகம் தலைநிமிர்ந்து நிற்க முடியும் என்று நம்புகிறேன்.